கனகராஜ், இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு தார்மீக ரீதியாக அதில் பார்க்க வேணாமான்னு கேட்குறாரு. சார் கேட்டார், பிரிஜ்பூஷன் சரண் சிங் உங்கள் ஞாபகத்துக்கே வரலையா சார்? பின்னால் இருந்து ஒரு 4 பேரை ஜீப் ஏற்றி கொண்ட சஞ்சய் சிங் பாலியானோட பையன் இருக்கும்போது அது உங்களுக்கு ஞாபகத்தில் வரலையா சார்? பிரக்யா சிங் தாக்கூர் ஜாமீனில் டெரர் அக்யூஸ்ட் ஜாமீனில் வந்தபோது எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகத்திலே வராதா சார்? ரொம்ப வசதியாக மறந்துடுறீங்க. இப்போ கூட ஒன்று தெரிஞ்சுக்குங்க, 21 போலி என்கவுண்டர் நடத்தினார் என்கிற வழக்கில் தான் யார் அமித்ஷா உள்ளே போனார். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் அவர் ஹோம் மினிஸ்டர் ஆனார். இப்போது ஹச்எஸ் பேடி கமிஷன்னு ஒரு நீதிபதி தலைமையில் போட்டு அவர் குறைஞ்சபட்சம் 3 போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்குன்னு சொன்னார். அதுக்கு அடுத்து அதை விசாரிக்க விடாமல் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஜெயிலுக்குள்ளே போய் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப ரெவரன்ஸோட அம்மா ஜெயலலிதான்னும், கலைஞரை கருணாநிதி அப்படின்னு சொன்ன சார் பேர் என்ன, சேலம் மணிகண்டன் சார், தங்க கடத்தல் இல்லை உலகத்தையே கடத்திட்டாங்கன்னு கூட பிஜேபி ஆட்சி காலத்தில் கேஸ் போடுவீங்க சார். நாங்கள் என்ன சொன்னோம்? அவங்க சொன்னாங்க ஈடிட்ட போட்டோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். வி வில் ஃபேஸ் இட். நாங்கள் ஏதாவது சொன்னோமா? அது அப்படி சொல்லிட்டு ஒருத்தரை நாங்கள் சேர்த்துக்கிட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இது தூய்மை செய்வதற்கே பிறந்ததாக சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கணக்கே கொடுக்க முடியாதுன்னு இன்றைக்கு வர அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்க நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அஜித் பவார் மேலே நேரடியாக குற்றம் சுமத்தினார். கேள்வி என்ன? அவருக்கு போய் ஓட்டு கேட்குறாரு, அவங்க கட்சிக்கு போய் ஓட்டு கேட்குறாரு, அவரை துணை முதல்வராக்குறாரு. இது ரெண்டையும் ஒன்றாக்கலாமா சார்? நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து ஏவல் நாயின்னு சொன்னதுக்கு சார் சொன்னார், நான் அவ்வளோ ஈஸியாலாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார், ஜோதிகுமார் வீட்டில் நடந்த சோதனை குறித்து ஏன் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள். அப்படி எங்கேயாவது யார் வீட்லையாவது போயிட்டு வர்றதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே கூட வெளியே விட மாட்டாங்க சார், விட மாட்டாங்கள்ல. சிபிஐ விசாரணையில் சொந்தக்காரங்களுக்குள்ளே யாரையாவது விடுவாங்களா? உங்கள் தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் உள்ளே போகிறாரு, வெளியே போகிறாரு, ஃபோன் பண்ணுறாரு. இவ்வளவையும் அனுமதிக்கிற அமலாக்கத்துறையை நான் ஏவல் நாயின்னு சொன்னதில் தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு கேரக்டர். அவங்க விட்டால் வரும், இங்கே வான்னு சொன்னால் திரும்ப போயிடும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அதனால தான் 20 லட்சம் இடி ஆஃபீஸர் ஒருத்தர் திண்டுக்கல்லில் வாங்கி பிடிபடுறாரு. அவர் ரூமில் போய் ரெக்கார்டை எடுக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போகக்கூடாதுன்னு யார் போய் நிற்கிறா? போலீஸ் போய் நிற்கிது, அரெஸ்ட் பண்ண போலீஸ். அங்கே நின்னவங்க யார் தெரியுமா? உங்கள் பாஜக எதுனா வழக்கறிஞர் அணி தலைவர்கள், தலைவர் துணைத் தலைவர் 2 பேரும் போய் நின்னாங்க. நீங்கள் சார் செய்கிறதெல்லாம் நீங்கள் தான், உங்களுக்கு தெரியும். ஆனால் அது எதிரியை மட்டும் கடிக்குதுங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு அமைப்பில் இருக்க யாரோ ஒருத்தர் செய்கிற தவறுக்காக நம்ம அமைப்பை குற்றம் சொல்ல முடியாது. தனிநபருடைய தவறு. இந்தியா முழுவதும் அப்படித்தான் இப்போது செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அமைப்பை சொல்ல, அதனால தான் தலைமை அடியாளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? தலைமை அடியாளுக்கு 3 தடவை இந்தியாவினுடைய வரலாற்றில் இதுவரை எப்போது இடி டைரக்டருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா சார்? ஒரு அரசாங்கத்தினுடைய அமைப்பினுடைய தலைவரை நீங்க இவ்வளவு கடுமையான இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. இல்ல சார், அப்படி இல்ல சார். நீதிமன்றம் சார் ஒரு விசாரணை அமைப்புகள் மேல நம்பிக்கையின்மை, நீங்க கேள்வி எழுப்புறது நம்பிக்கை இல்லங்க, நம்பிக்கை இல்லங்க. அது சரி சார், நீங்க கேள்வி எழுப்புறதுக்கான எல்லா இப்ப நீங்க ஒவ்வொன்றா உதாரணங்களை சொல்லி கேள்வி எழுப்புறீங்க. அரசியல் தொடர்பான வழக்குகளே 6% தான் டீல் பண்ணுது இடி. 3000 வழக்குகளுக்கு மேல டீல் பண்றாங்க. நீங்க இந்த வெறும் 6% வழக்குகளை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா ஒரு அமைப்பை நம்ம இப்படிதான் இருக்காங்க அல்லது அவங்கள இவ்வளவு கடுமையான நீங்க அமைப்பை விமர்சிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அந்த சொல்லாடல் கேட்கிறேன் நான் அந்த சொல்லாடல்ல தான் நான் கேட்கிறேன். முதுகு வலின்னு சொன்னா உனக்கு 100 கோடி கொடுத்துட்டேன்னா உனக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா பைபாஸ் சர்ஜரியே பண்ணாலும் அட்டர்னி ஜெனரல் ஆஜராகி உனக்கு நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றாங்க பாத்தீங்களா? அப்ப என்ன செய்யணும்? இதை மாத்தணுமா? இந்த கல்ச்சரை மாத்தணுமா? சம்பந்தப்பட்ட ஆளு ஏன் கொடுத்த
கொடுக்கலாம்னு சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? வர ஒரு क्वेश्चन சார், ஒரே ஒரு क्वेश्चन. நான் லக்ஷ்மணன் டட்டி போணும் சுருக்கமா சொல்லுங்க. எஸ், சண்டிகர்ல வந்து அந்த மேயர் எலெக்ஷன் நடந்தப்ப ஒரு பேலட் ஆபீசர் வந்து அந்த ஓட்டுல வந்து குளறுபடி பண்ணாரு. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு. அவரையே வந்து கவுன்சிலுக்கு ஒரு மெம்பரா அந்த கவர்னர் வந்து நாமினேட் பண்றாரு. அப்ப அங்க எங்க போச்சு தார்மீகம்? நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பொலிட்டிக்கல் கேசஸ் கம்மி தான் அப்படின்னு. நான் இப்ப பொலிட்டிக்கல் கேஸ் இல்லாத ஒரு கேஸே சொல்றேன். சத்தீஸ்கர்ல வந்து சுனில் குமார் அகர்வால் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் மேல இதே இடி கேஸ் போட்டாங்க. அப்ப எதை வச்சு கேஸ் போட்டிருக்காங்கன்னா, ஒரு வாய் வழியா ஒருத்தர் வந்து சொன்னாரா, அதை வச்சு கேஸ் போட்டிருக்காங்க. அதே தான் எல்லாத்துலயும் வாய் வழியா சொல்றது வந்து how can they take it as an evidence? அவர் வந்து அவர் சொல்றதே தான் வந்து நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து சொல்ல போறது கிடையாது. இந்த கேள்வியை தான் நீங்க வந்து உச்சநீதிமன்றமும் கேட்டிருக்கு இவங்க கிட்ட. சோ அதெல்லாம் நம்ம தார்மீகம் பத்தி பேசுறப்ப இது எல்லாத்தையும் தான் பேசணும். அண்ட் அந்த பொலிட்டிக்கல் கேசஸ்ல 95% ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் மட்டும் ஏன் இருக்கு, அதுதான் கேள்வி. அந்த 6%ல 95% எதிர்க்கட்சிகள் மீதானதாக இருக்கு. ஆசீர்வாதம் சுருக்கமா சொல்லுங்க. நான் லக்ஷ்மணன் கிட்ட போறேன். உங்க கேள்வி அவருக்கு ஜஸ்ட் 3 பாயிண்ட் தான் தரவங்க. மேடம் வந்து யாழினி மேடம் பேசும்போது எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பேஜ் நம்பர் 9 மற்றும் பேஜ் நம்பர் 10 வந்து நீங்க தயவு செய்து படிக்கணும். அந்த பென்டிரைவை பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த பென்டிரைவ்ல உள்ள அந்த குறிப்பிட்ட ஃபைலுக்கு வந்து தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்சஸ் லேபரட்டரியே எஸ் ஆமா இப்படி ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து ஒரு நிமிஷம் மேடம், அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து 1,34,00,000 ஆல் ஆஃப் எ சடன் ஒரு கேஷ்ல வருது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து எம்எல்ஏ சாலரி. உடனே அதுக்கப்புறம் எம்எல்ஏ சாலரி நீங்க அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கல மேடம். அத சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கல. ஏன்னா எம்எல்ஏ சாலரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஆன்லைன்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி சொன்னாரா ஃபர்ஸ்ட் எனக்கு நீங்க வந்து பாதி உண்மையை வந்து நீங்க பேசிட்டு அக்ரிகல்ச்சரோட இதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் அதனால தான் சொன்னாரு அது உண்மையை பேசுங்க. நீங்க உங்க உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்படி தான் நீங்க வந்து டைரக்டா செக் பண்றீங்க ஆரம்பத்துல இருந்தே. அதனால வந்து அத பத்தி நான் வந்து என்னோட பார்வையை சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் கனகராஜ் அண்ணன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. அண்ணா அந்த பிராக்யா சிங் தாக்கூர், அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங், அதுக்கப்புறம் அந்த டெய்னி அப்படின்னு சொன்னீங்க இல்லீங்களா, அந்த ஒரு 3 பேரு அவங்க எல்லாம் வந்து எம்பிங்க, யாருமே அமைச்சர் ஆகல. அவங்க அமைச்சரா இருந்திருந்தாங்க மோடி வந்து ஒரு நிமிஷம் கூட அவங்கள வந்து அமைச்சரவையில வச்சிருந்திருக்க மாட்டாரு. அடுத்த நிமிஷமே அவங்க வந்து அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. அப்புறமேட்டு அடுத்தது வந்து மேடம் ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு கொடுக்குற டைம் ரொம்ப கம்மி, அதனால அதுக்குள்ள நான் போற போக்குல நீங்க ஃபால்ஸ் நரேட்டிவ் இங்க செட் பண்ணாதீங்க. பொலிட்டிக்கலா நீங்க என்ன வேணா பேசுங்க. நேரம் உங்களுக்கு தான் இருக்கு, திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ரைட் ஓகே. நான் அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றோட ரிப்போர்ட். அதாவது 2018ல இருந்து இன்னைக்கு வர ஒரு அந்த காலகட்டத்துல வந்து அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. 4163 கேசஸ் வந்து இடி பண்ணிருக்காங்க. அதுல கன்விக்ஷன் வந்து 28 வந்து கன்விக்ஷன் ஆயிருக்குது. அதுல 1 வந்து அக்யூட்டல், மீதி எல்லா கேசஸும் பல்வேறு கோர்ட்டுகள்ல வந்து கேசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆக மொத்தம் வந்து இடியோ சிபிஐயோ ஜோதிகுமார பத்தி நீங்க பேச மாட்டீங்கன்னு வருத்தப்படுறாரு கனகராஜ். இல்ல நான் வரேன். அடுத்தது கரெக்ட், நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ஜோதிகுமார் பத்தி நானும் சொல்லணும். அதாவது அவங்க என்னைய விட கனகராஜ் அண்ணனுக்கு வந்து சிபிஐ ஆபீசர்களும் இடி ஆபீசர்களும் பர்சனலா கூட தெரிஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட வந்து இல்ல கனகராஜன் அண்ணன் வந்து தயவு செய்து அங்க போனாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஜோதிகுமார் வீட்டுக்கு போனாங்களா இல்ல ஜோதிகுமார் இருந்த அந்த பிளாட்ல வேற ஏதாவது பிளாட்டுக்கு போறதுக்காக போனாங்களான்றத கொஞ்சம் கேட்டு அதையும் தெளிவுபடுத்திட்டாருன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க, ஜோதிகுமார் வீட்டுக்கு வரலைன்னு. இல்ல இடி சொல்லட்டும், நாங்க ஜோதிகுமார் வீட்டுக்கு போகலைன்னு. இதெல்லாம் இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் ஜோதிகுமார் வீட்டுக்கு போனாங்கன்றத ஆன் ரெக்கார்ட் அவங்க சொல்லியிருக்காங்களா, அதுதான் கேள்வி. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ரைடு நடந்தா அதை வந்து சொல்ல போறாங்க. அதனாலதான் சொல்றேன் அது ஏவல் லைன். அது சொல்ல மாட்டேன், அதனால ஏவல் லைன். வீட்டுக்கு போகவே இல்ல. ஒரு அப்ப அண்ணா நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கோம். இல்ல சார் நீங்க தான் சொல்லுங்க, நேரம் அதிகமா கொடுக்கறானே. ஒரு நிமிஷம் முன்னாடியே கொடுத்திருக்கேன்னு சொன்னேன். அடுத்து லட்சுமணன் ஒருத்தர்காரு பணிகண்டன் பேசுறாரு, சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு பதில் தான். நான் என்னோட பிளாட்டும் கனகராஜ் அண்ணனோட பிளாட்டும் ஒரே ஃப்ளோர்ல இருக்குது. யார் வீட்ல ரைடு பண்றதுக்காக சிபிஐ வர திறமையா வாதாடுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம சொல்லிக்கலாமா? அதுதான் சிம்பிள் கேள்வி. ஜோதிகுமார் வீட்டுக்கு தான் போச்சு. ஓகே ரைட்.